மட்டும் இந்த வரையிலும் கூட நம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருப்பதாக தியானித்தோம். அவர் உண்மையுள்ளவராய் இருப்பதாக தியானித்தோம். வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம் வருவதாக தியானித்தோம். இப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாம் அவருடைய நன்மைகளுக்கு, அவருடைய அற்புதங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று நாம் பார்க்கும்பொழுது, சங்கீத புத்தகம் 116 சங்கீதம் சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கும் பொழுது 12ஆம் வசனம், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் எண்ணத்தை செலுத்துவேன் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். தேவனுக்கு நாம் எதை கொடுக்க முடியும், எதை கொடுத்தால் அது ஈடாகும் என்று சொல்லி பார்க்கும்போது சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்வேன். ஆம், அதுதான் தேவனுக்கு நாம் செலுத்துகிற ஈடான காணிக்கையாக இணையான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழ்க்கையிலே அனுதினமும் தேவனை உண்மையாய் ஸ்தோத்திரிக்க, உறுதியாய் ஸ்தோத்திரிக்க, கடைசி வரை ஸ்தோத்திரிக்கும்படியாக நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தாவீது சொல்கிறார், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி உண்மையாய் நான் நினைத்து பார்க்கிறேன். இந்த தேசத்தில் கர்த்தர் கொண்டு வந்து கடந்த 16 நாட்களாய் தேவன் அற்புதமாய் நடத்தினார். அநேக ஜனங்களுக்கு தேவன் ஆசீர்வாதமாய் நடத்தினார். அநேகருடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை கண்டார்கள். ஒரு திருச்சபையுடைய போதகர் இடத்திலே நேற்று தொலைபேசி மூலமாய் பேசும்போது சொன்னார், உங்களுடைய ஜெபம் எங்களுடைய சபையிலே மாற்றங்களை கொடுத்ததாக, தேவனுடைய மனுஷனை நான் அழைத்து கனப்படுத்தினபடினாலே என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்தார் என்று சொல்லி நேற்றைக்கு திருச்சபையின் போதகர் சொன்னார். அதனால் ஆண்டவர் செய்த உபகாரங்களுக்கு நான் எண்ணத்தை செலுத்த முடியும். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், இரவினிலும் துதிப்பேன், நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். எண்ணத்தை செலுத்துவேன் ஆண்டவரே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்ளுகிறேன் ஐயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஸ்தோத்திர பலிகளை அங்கீகரிக்கிறவரும், எங்கள் ஸ்தோத்திரத்திலே இறங்குகிறவரும், துதியிலே பிரியப்படுகிறவரும், துதியிலே வாசம் அடைகிற தேவனாக இருப்பதற்காய் ஸ்தோத்திர ஐயா. எங்கள் ஸ்தோத்திரத்தையும் எங்கள் துதிகளையும் ஏற்றுக்கொண்டபடியே நான் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.